துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சின் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை, அமரர் இடர்த்தீர் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. திடீர்னு அகிலா வந்தாலும் வருவா. அகிலா வந்து பாக்கும்போது பூஜையில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சது டென்ஷன் ஆயிடுவா. அதனால சும்மாவாது பக்தியோட இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதிர்வேலும், பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட. ஓய், இதெல்லாம் எப்படி உனக்கு மனப்பாடமா தெரியுது? கிராமத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே கோவில் மாமா. நான் தினம் காலையிலேயே கோவிலுக்கு போயிடுவேன். பூசாரி தாத்தா சொல்லுவாரு, அத பார்த்து நானும் அப்படியே மனசுலயே சொல்லிப்பேன். அப்புறம் பாட்டியும் சாமி கும்பிடும் போது சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, நீ பூஜை பண்ணு, நான் ஜாக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க மாமா. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியிலில் நோக்க, பாக்க பாக்க தாக்க தாக்க தடையற தாக்க, பாக்க பாக்க பாவம் பொடிபட. அகிலா என்ன கண்காணிக்க வந்துட்டா. ரொம்ப சின்சியரா பூஜை பண்ற மாதிரி காமிக்கணும். பாக்க பாக்க பாவம் பொடிபட, பில்லி சூனியம் பெரும் பகை அகல, வல்ல பூதம் வலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும், கொல்லிவாய் பேய்களும் குரணை பேய்களும் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும். கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவ கவனம் முழுசா பூஜையில இருக்கிற மாதிரி தெரியலையே. அகிலா என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருக்காளே. நான் எப்படி கந்த சஷ்டி கவசம் படிக்கிறேன்னு கவனிக்கிறாளா, இல்ல பூஜையில எல்லாமே சரியா இருக்கான்னு கவனிக்கிறாளா? இதுல எது குறை கண்டுபிடிச்சாலும் நமக்கு பிரச்சனை தான். எதையும் சமாளிக்க தயாரா இருக்கணும். தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட, ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்போம். மித்ரா, ஆண்டி. பொதுவா நான் பூஜையில யார் இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா இப்ப நான் மித்ரான்னு கூப்பிட்டதும் நீ ஆண்டின்னு திரும்பினியே, உன் கவனம் முழுசா பூஜையில இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இப்போ இந்த மாதிரி சம்பிரதாய சடங்குகள் மேல அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது இல்ல. ஆனா இந்த ஆதிக்கடவுர் வம்சத்துல இது ரொம்ப முக்கியமான சடங்கு. இத பார் மித்ரா, என்ன இம்ப்ரெஸ் செய்யணும்னு நினைச்சு இதெல்லாம் இன்வால்வ்மெண்ட் இல்லனா கான்சென்ட்ரேஷன் இல்லாம பண்ணாத.
இத பார், ஒருவேளை நான் ஏமாந்தாலும் என் முன்னோர்கள் ஏமாற மாட்டாங்க. அவங்க சம்மதிச்சாதான் நீ ஆதிக்கடவுர் மித்ராவா மாற முடியும். அது எங்க பரம்பரை வாள்ல இருக்கிற அந்த ஸ்படிக மாலையில தான் இருக்கு. நல்லபடியா பூஜை முடிஞ்சிருச்சு மாமா. நான் கீழே போய் சமையல் கட்டுல வேலைய ஆரம்பிக்கிறேன். முன்னோர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். பூஜையில இருக்க ஸ்படிக மாலை மூலியமா அது நமக்கு தெரிய வரும். நீ தைரியமா இரு. ம், சரிங்க மாமா. இந்த 3 நாள் பூஜை முடியற வரைக்கும் நான் தூங்குற நேரம் தவிர மத்த நேரம் முன்னோர்கள் நினைச்சு மந்திரம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நான் போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறேன். உன்னோட இந்த பக்தி எங்க முன்னோர்கள் மனசை கண்டிப்பா குளிர வைக்கும். 3வது நாள் முடிவுல ஸ்படிக மாலை பளிச்சுன்னு இருக்க போகுது. எங்க முன்னோர்களோட ஆசை உனக்கு முழுசா கிடைக்கும். ஆசீர்வாதம். என்ன பண்ற? நீங்க தான் எனக்கு முதல் கடவுள். உங்களுக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். வா பார்வதி. என்னாச்சு பார்வதிக்கு? காலையில நம்ம கிட்ட வந்து கலகலப்பா பேசிட்டு தானே வேலையை ஆரம்பிப்பா. இன்னைக்கு நாம ஒருத்தி கிச்சன்ல இருக்கிறதே மறந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா. உதடு மட்டும்தான் அசையுது, மனசுக்குள்ள என்னமோ சொல்லிட்டு இருக்கா போல இருக்கே. பார்வதி, பார்வதி. என்ன பட்டமாக்கா? நல்ல வேளை என்னை யாருன்னு கேட்காம விட்டுட்டியே. என்ன பட்டமாக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னாச்சு? அததான் நானும் கேக்குறேன் உன்கிட்ட. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்ல பார்வதி, நீ எப்பவும் போல இல்லையே. இன்னைக்கு உன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. மாற்றம்? நான் வா பார்வதின்னு சொன்னது கூட நீ காதுல வாங்கிக்கல. இப்ப கூட
உன்னை தொட்டு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குற. உன் உதடு மட்டும்தான் அசையுது, ஆனா சத்தம் வெளியில வரல. மனசுக்குள்ள ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பார்வதி இதெல்லாம்? ஆ, அது வந்து பட்டமாக்கா, நான் பூஜையை முடிச்சிட்டு வந்தேன்னா அந்த ஞாபகத்திலே இருந்துட்டேன். பூஜையை முடிச்சிட்டு வரியா? என்ன பூஜை? முன்னோர்கள் பூஜை. இதை வச்சு நாளைக்கு நீ முன்னோர்கள் பூஜையை ஆரம்பிச்சிரு. நீ இந்த பூஜையை பண்றது மூலமா எங்க முன்னோர்கள் குடும்பத்துல ஒருத்தையும் உன்னை ஏத்துக்கிட்டு அனுமதி கொடுப்பாங்க. நீ பூஜை ஆரம்பி. பெரிய தம்பி நல்ல காரியம் தான் பண்ண சொல்லிருக்கு. உன்னோட நல்ல மனசுக்கு இந்த குடும்பத்தோட முன்னோர்கள் ஆசி கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நான் உன்னை வாழ்த்துறேன் பார்வதி. 3 நாள் பூஜைய நல்லபடியா செஞ்சு முடி, சரியா? சரிக்கா. இது நம்ம ஃபேர் காப்பி பண்ண வேற ஃபைல் இருக்குமே. ஆஹா, இல்ல, ஆதிக்கிட்ட தான் இன்னொரு ஃபைல் இருக்கு. இல்ல, போன்ல வேண்டாம். ஆதி ரூம்ல தானே இருப்பா. ஆதி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரூமை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேம்மா.
ரூமை சுத்தம் பண்றதா உன் வேலை? உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா? நீ போய் உன் வேலையை பாரு. எப்படியோ இந்த பூஜை விஷயத்துல அம்மா கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சோம். அது வரைக்கும் நிம்மதி. அந்த ஃபைல் ஆதி அந்த ஃபைலை எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. வந்ததும் காலையிலேயே அந்த ஃபைலை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் அவன் என்கிட்ட அந்த ஃபைலை கொடுக்கல, அவன் தான் வச்சிட்டு இருக்கணும். ஒருவேளை இந்த கபர்ட்ல இருக்குமோ? வேண்டாம், ஆதிக்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ரூமை சுத்தம் பண்றதா உன் வேலை? உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். நீ போய் உன் வேலையை பாரு. ஓய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உன் முகம் லேசா வாடினாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். என்னாச்சு? முதல் நாள் பூஜைலாம் நல்லபடியா நடந்துருச்சுல? அதெல்லாம் நல்லபடியா நடந்துச்சு. பூஜை விஷயத்துல எதனா தடங்கள் ஏற்பட்டிருந்தா அதை நினைச்சு கவலைப்படுவேன். அதான் பூஜை நல்லபடியா நடந்துச்சு நீயே சொல்றல, அப்புறம் ஏன் டல்லா இருக்க? நான் ரூம்ல பூஜையை முடிச்சிட்டு கபோர்டை மூடும்போது அம்மா திடீர்னு ரூம்குள்ள வந்துட்டாங்க. நீ பூஜை பண்றத அம்மா பார்த்துட்டாங்களா? அம்மா எதையும் பார்க்கல. அம்மாவுக்கு நான் பூஜை பண்ற விஷயம் எதுவும் தெரியாது. சரி, அம்மாவுக்கு தான் எதுவும் தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி இருக்க? அம்மா ரூம்குள்ள வரத பார்த்ததுமே நான் ரூமை சுத்தம் பண்ற மாதிரி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அம்மா, சுத்தம் பண்றதெல்லாம் உன் வேலையா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாருன்னு என்னை வெளியே அனுப்பி வச்சிட்டாங்க. சரி, இதுக்கு போய் எப்படி கவலைப்படுற? நான் உங்க ரூம்குள்ள இருந்ததையே அம்மாவால பொறுத்துக்க முடியலையே. அவங்க எப்படி என்ன மருமகளா ஏத்துப்பாங்க? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ வீணா மனசு போட்டு எதுவும் குழப்பிக்காத. அப்பா அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காருல, கண்டிப்பா அம்மா நம்ம காதலுக்கு சம்மதம் சொல்லுவாங்க, உன்னை மருமகளா ஏத்துப்பாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா மாமா? கண்டிப்பா நடக்கும். இது நாள் வரைக்கும் அப்பா எதை கேட்டோம் அம்மா இல்லைன்னு சொன்னதில்லை. அதனால அம்மா சம்மதம் சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பிக்கையோட இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.